நாங்க அந்த அடிமைன்னு பேசுறதுக்கு காரணம் என்ன? நீ அடிமையா இல்லாத நீ என்ன செஞ்சிருக்கன்னு தான் கேக்குறாங்க. கூட்டணி கட்சிக்கு எல்லாரும் நினைக்கிறதையும் திமுக பண்ணிடுறது இல்ல. ஆனா நம்ம தொடர்ச்சியா விசிக மட்டும் தானே கேள்வி கேட்டுட்டே இருக்கோம். அப்ப அவங்க தொண்டர்கள் கோபப்பட தானே செய்வாங்க. நான் எங்க அண்ணன் தான் கேட்க முடியும், பக்கத்து வீட்டுக்காரனை கேட்க முடியுமா? உரிமையில பேசிடுறோம், வாடா போடான்னு பேசிடுறோம். இந்த மாதிரி கேட்கும்போது மட்டும் நான் உரிமையில பேசினேன் எங்க அண்ணன் அப்படின்னு. இன்னைக்கு எங்க அண்ணனுங்க அவரு. உங்களை தாண்டி அதிகமா அவரை நேசிக்கிறோம் நாங்க. எங்களுக்கு உரிமை இருக்குங்க. அவர்தான் உங்களுக்கு எல்லா எதிரான விஷயங்களையும் பண்றாருன்னு சொல்லிடுறீங்க. எதிரான விஷயம் எங்களுக்கு எதிராக பண்ணலையே அவர், இந்த சமூகத்துக்கு எதிராக இருக்காருன்னு சொல்றோம். அதை கேள்வி கேட்கறது அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி. இந்த அண்ணன் சிறைப்படுத்துறதுல அவங்க அழுத்தம் இருக்குன்ற. நீங்க ஊடகத்துல இருக்கீங்க, இதுவரை எந்த ஒரு அரசியல் கட்சி பிரமுகரையாவது சிறைப்படுத்தும் போது தேதி சொல்லியிருக்காங்களா, ரிமாண்ட் டேட்டு சொல்லியிருக்காங்களா? நேத்தியா ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன் கைது செய்யும் போது செப்டம்பர் 22 வரை சிறையில் அடைப்புண்டாங்க. நான் பல்வேறு காரணம் சொல்லலாம். ஆனா அண்ணன் என்ன சொல்லியிருக்காரு, என்ன விடயமோ அதை மட்டும் பேசு, உன் லிமிட்டை தாண்டி நீ பேசாத. நான் பேசுறேன்னா நல்லா இருக்காது, அது வாதங்களாகி அது முற்று பெறாது.